ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளது முலாம்பழம். இங்கே பாருங்கள், ஒரு பழம் அப்படியே பழுத்து வெடிஞ்சிட்ருக்கு. வாவ், பாருங்கள் அந்த பழம் அப்படியே வெடித்து விழுந்துட்டுருக்கு. இது கட் பண்ணிடலாம், இதையும் கட் பண்ணிடலாங்க. தானாக விழுந்துடுது பழுத்து. பாருங்க எவ்வளோ அழகாக பழுத்து செடியிலே வெடிச்சிட்ருக்கு. இதுவும் பழுத்துட்ருக்கு நிறைய. கழுவிடு. இது பாருங்கள் உருளைக்கிழங்கு செடி. முன்ன 2 செடி இப்போ பிடுங்கிட்டோம். இது இன்னொரு செடி இருக்குது. எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இருங்க, எல்லாம் கழுவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம தோட்டத்தில் ஏதோ நம்மளுக்கு விளையிறது, நம்ம ஆர்கானிக் முறையில் ஒரு சின்ன சந்தோஷம்தான். முன்ன 2 பக்கெட்லேருந்து எடுத்துட்டோங்க. அது ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பாருங்க, 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இருக்குங்க. மல்லிப்பரும்பு இருக்குதுங்க, கொஞ்சம் பறிச்சுக்கலாம். சங்கு பூவும் இருக்குங்க, கொஞ்சம் பறிச்சுக்கலாம். 3 பூ தான் இருக்குது. கொடி சம்பிங் இருக்குங்க, நிறைய இருக்குது. மேலெல்லாம் பறிச்சிட்டு பிறகு நான் ஃபுல்லாக வீடியோ காமிக்கிறேங்க. கனகாமர பூவெல்லாம் பறிக்கணும். ரோஸ் ஒரு 3 பூ இருக்குது. பாருங்க, கனகாமரமும் இருக்குது. இதெல்லாம் பறிக்கிறதுக்கு லேட் ஆகும். கனகாமரம் நான் பறிச்சுட்டு ஃபுல் வீடியோ காமிக்கிறேங்க. அப்புறம் ட்ரேவில் போடு. இது பாருங்கள், பருப்பு கீரை. இது பேர் கீரை நிறைய அதே தன்னால் முளைச்சிருக்குங்க. அடிக்கடி நான் இது கிள்ளி கடைவேன். இது கிள்றதுக்கும் வீடியோ லென்த்தாக போகும். அதனால் இந்த கீரையெல்லாம் கூட நான் பறிச்சுட்டு நான் வீடியோ காமிக்கிறேங்க.
எல்லா விதமான கீரை இருக்குங்க. சிறுகீரை, குப்பைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பருப்பு கீரை. இந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுலேயும் பாருங்கள் பருப்பு கீரை நிறைய இருக்குது. இதுலேயும் வெங்காயம் இருக்குது, இதை எடுத்துடலாம். பாருங்க வெங்காயம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அறுவடை பாருங்கள். முலாம்பழம் செடியிலே நல்லா பழுத்து வெடித்து போயிட்டுருக்கு. கீரை பாருங்கள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொஞ்சம் பூக்கள், கனகாமரம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.